ஓம் சாந்தி. பி.கே. சோரஷ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். பரம சத்குருவாகிய சிவத்தந்தை இந்த பூமிக்கு வந்து நம் அனைவருடைய புத்தி என்ற பையை வரதானங்களினால் நிறைத்து கொண்டிருக்கின்றார். வரதானி வாழ்க்கை மிக அழகான மேலும் சரளமான வாழ்க்கையாகும். சிலருக்கு வெற்றியாளர் ஆகுங்க என்ற வரதானம் கிடைக்கின்றது. சிலருக்கு யோகி ஆகுங்கள் என்ற வரதானம் கிடைக்கின்றது. சிலருக்கு மாயா மீது வெற்றி அடைவதற்கான வரதானம், சிலருக்கு அனைவருடைய தடைகளை நீக்குவதற்கான வரதானம், சிலருக்கு அப்படிப்பட்ட வரதானமும் கிடைத்திருக்கின்றது. முக்தி, ஜீவன் முக்தியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய வரதானத்தை பெற்றிருப்பார்கள். இப்படி இந்த அனைத்து வரதானங்களும் எவ்வளவு அழகான வரதானங்கள் ஆகும். வரதானம் என்றாலே புருஷார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வரதானம் என்பது தானாகவே காரியத்தை செய்ய வைத்துவிடும். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரதானத்தில் அப்படிப்பட்ட சக்தி உள்ளது. நெருப்பை கூட தண்ணீராக மாற்றம் செய்துவிடும். இது பாபாவின் மகா வாக்கியமாகும். அதாவது நெருப்பை போன்ற விஷயமாக இருந்தாலும் தண்ணீர் போன்று அது சீத்தலமாகிவிடும். வரதானத்தில் அது போன்ற மிகப்பெரிய சக்தியானது இருக்கின்றது. ஆனால் பாபாவுடைய மகா வாக்கியங்கள் ஒரு சில ரகசியங்களையும் தெளிவுபடுத்திருக்கின்றது. வரதானங்களை தாரணை செய்யக்கூடிய சக்தி நம்முடைய புத்தியில் இருக்க வேண்டும். எந்த ஆத்மாக்கள் மிக நீண்ட காலம் ஈஸ்வரிய நஷாவில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய புத்தியில் வரதானங்களை தாரணை செய்வதற்கான சக்தியானது வந்துவிடுகின்றது. ஈஸ்வரிய நஷா மேலும் ஸ்வமானம் என்பது நம்முடைய புத்தியை மிக சக்திசாலியாக, மகானாக, தேஜஸ்வியாக ஆக்கிவிடுகின்றது. மூன்றாவது விஷயம், வரதானங்களை நாம் வரதானமாக ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். மிக நல்ல பயிற்சி நாம் தினமும் செய்ய வேண்டும். அதிகாலையில் சூக்ஷ்ம வத்தனத்திற்கு சென்று பாபாவுடைய வரதான கரங்கள் என் தலை மீது உள்ளது என்று உணருங்கள். மேலும் பாபா நெற்றியில் திலகம் வைத்து வரதானம் கொடுக்கின்றார். ஏதாவது ஒரு வரதானம் எடுத்துக்கொண்டு அந்த வரதானத்தை 7 நாட்கள் பயிற்சி செய்யலாம். உதாரணமாக பாபா கூறியிருக்கின்றார் வரதானம், குழந்தாய், நீ வெற்றி அடையக்கூடிய வெற்றி ரத்தனம், விக்ன விநாசக் பவ, வெற்றி மூர்த்தி பவ, சிரேஷ்ட யோகி பவ, ஸ்திர புத்தி பவ, சதா சுகி பவ. இப்படிப்பட்ட வரதானங்களை வாரம் முழுவதும் பயிற்சி செய்வோம். முக்கியமான விஷயம், நம்முடைய புத்தி இந்த வரதானத்தை ஸ்வீகாரம் செய்து கொள்ள வேண்டும். வரதாத்தா பரம சத்குருவிடமிருந்து எனக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளது என்பதை உணர வேண்டும். அப்பொழுது இந்த வரதானம் ஆட்டோமேட்டிக்காக காரியம் செய்ய ஆரம்பித்துவிடும். நீங்கள் விக்ன விநாசக் பவ என்ற வரதானத்தை அடைந்துள்ளீர்கள் என்றால் இதனுடைய பலன் எங்கே சென்றாலும், எந்த தடைகளை பற்றி கேட்டாலும், எனக்கு பரம சத்குருவிடமிருந்து வரதானம் கிடைத்துள்ளது என்று நினைக்கும் போது நாம் அனைவருடைய தடைகளை நீக்கிவிட முடியும். என்னுடைய பார்வை எங்கு யார் மீது படுகின்றதோ அவர்களுடைய தடைகள் அழிந்துவிடும். என்னுடைய சுப பாவனைகள், நான் வைக்கக்கூடிய சங்கல்பங்கள் மூலம் அவர்களுடைய தடைகள் அழிந்துவிடும். இந்த நினைவு மேலும் நஷா நம்முடைய உள்ளத்தில் மிக ஆழமாக பதிந்து விட வேண்டும். இரண்டாவது மிக அழகான வரதானம் விஜய் பவ என்ற வரதானம். என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. மை மீது இந்த வரதானத்தை அதிகாலையிலே ஸ்வீகாரம் செய்து கொண்டு நினைவு செய்து கொள்ள வேண்டும். பாபா எனக்கு மாயின் அனைத்து ரூபங்கள் மீதும் வெற்றி அடைவதற்கான வரதானம் கொடுத்துள்ளார். எனவே
என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். மாயா என்ற விகாரம் என்னை தோல்வி அடைய செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்கு பகவானிடமிருந்து வெற்றிக்கான வரதானம் கிடைத்துள்ளது. யாருக்கு இங்கு வெற்றி கிடைத்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் வெற்றி ரத்தனம் ஆகிவிடுகின்றார்கள். அதாவது 108 மணியில் 1 மணியாக வந்து விடுவார்கள். வெற்றியாளராக ஆகுவது வெற்றி மாலையின் அதிகாரியாக ஆக்கிவிடும். ஜென்ம ஜென்மத்திற்கும் ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியினுடைய அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும். தோல்வியை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. வாருங்கள், நாம் அனைவரும் பாபாவுடைய வரதானங்களினால் நம்முடைய பையை நிறைத்துக் கொள்வோம். தனக்காக மிக அழகான 5 வரதானங்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி செய்வோம். இன்று முழு நாட்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு வரதானத்தை எடுத்துக்கொள்வோம். நினைவு செய்வதின் கூடவே அந்த வரதானத்தின் பலன் நிறைந்ததாக ஆக்குவதற்காக அந்த வரதானத்திற்கு விதி சொருபஸ்தித்தில் இருந்து சக்தியை நிறைத்துக் கொள்வோம். பரந்தாமத்திற்கு சென்று சில நிமிடங்கள் சர்வ சக்திவான் அருகிலிருந்து அவருடைய எனர்ஜியை நிறைத்துக் கொள்வோம். ஓம் சாந்தி.